அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிஆர்பி நடத்தின அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் டோட்டலாக 30 கேள்விகள். ஸோ வாங்க கேள்விக்குள்ளே போகலாம். ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, வலவா வா வலவா வா அப்படின்றது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா விழித்தொடர். ஓகேங்களா. அவருக்கு கொடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொடர். ஆடி முடித்தனர் அப்படின்றது பார்த்திங்கன்னா வினையெச்சம். ஆடி முடித்த வினையெச்சம். சொல்லத்தக்க கருத்து அப்படின்றது கூட்டுநிலை பெயரெச்சம். ஸோ வலவா விழித்தொடருக்கு தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா பி. செகண்ட் பி ஆப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு கொடு அப்படின்றது பார்த்திங்கன்னா வேற்றுமை தொடர். ஆடி முடித்தனர் என்பது பார்த்திங்கன்னா வினையெச்ச தொடர். சொல்லத்தக்க கருத்து அப்படின்றது பார்த்திங்கன்னா கூட்டுநிலை பெயரெச்சத் தொடர். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. இரண்டாவது கேள்வி, கூற்று வெண்பாவில் ஏர்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெண்பாவின் ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். இது பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே பார்த்திங்கன்னா சரி. ஏகாரத்தில் முடிகிறது பார்த்திங்கன்னா ஆசிரியப்பா. இது நாள் மலர் காசு பிறப்பு, அதாவது நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்னு முடிகிறது. நேர்வு நிறைவு நேர் நிறை அப்படின்னு முடிகிறது பார்த்திங்கன்னா வெண்பாதில் முடியும். ஸோ கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. கிண்கிணி அப்படின்னு சொன்னாங்கன்னா, கிண்கிணின்றது பார்த்திங்கன்னா காலில் அணிகிறது தான் கிண்கிணி. சூழி அப்படின்றது பார்த்திங்கன்னா தலையில் அணிவது பார்த்திங்கன்னா சூழி. சுட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம நெற்றி சுட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது நெற்றி சுட்டி. குழை அப்படின்றது பார்த்திங்கன்னா காதில் அணிவது. ஸோ இதற்கான ஆன்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதற்கடுத்தது பொறுத்துக என்னன்னு பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு தான் கொடுத்துருக்காங்க. சாலச் சிறந்தது சால அப்படின்றது பார்த்திங்கன்னா உரிச்சொற்றொடர். அவரே சொன்னார் அப்படின்றது பார்த்திங்கன்னா இடைச்சொல் தொடர். கேட்ட பாடல் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெயரச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர் அப்படின்றது பார்த்திங்கன்னா வினையச்ச தொடர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து கூற்று அப்படின்றது ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலி ஆங்கிலத்தில் ஜி புக் மொழிபெயர்த்தார். ஸோ அவர் மொழிபெயர்க்கல. பாரதியார் கவிதைகள் அவரது காலத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன. கண்டிப்பாக கிடையாது. அவர் காலத்துக்கு அப்புறம் தான் மொழி ஆங்கிலத்தில் மாற்றினாங்க. ஸோ பிறமொழி இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பிடுவதற்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரைட்டு. ஸோ ஆன்சர் பி. கூற்று 3 மட்டும் சரியானது. அதற்கடுத்ததாக ஆறாவது பொறுத்துக. வெய்யோன் என்றது சூரியனை குறிக்கும். ஸோ கொண்டல் அப்படின்றது பார்த்திங்கன்னா மேகத்தை குறிக்கும். தாது அப்படின்றது மகரந்த தோலை குறிக்கும். ஏடி என்பது திரைச்சலை குறிக்கும். ஸோ 4 3 2 1. ஸோ ஆன்சர் சி. 4 3 2 1 இதுதான் ஆன்சர். ஏழாவது பொறுத்துக. பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ துரைமாணிக்கம். பிரபஞ்சனோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம். கண்ணதாசனோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா முத்தையா. கமலாலயனோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா ஞானசேகரன். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 3 4 1. 2 3 4 1. ஆன்சர் பி. எட்டாவது கேள்வி, கொம்பிலிருந்து பிரிவது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறு கிளை தான் பார்த்திங்கன்னா கொம்பிலிருந்து பிரியும். சினையிலிருந்து பிரிவது அப்படின்னு கேட்டிங்கன்னா போத்திலிருந்து பிரிவது குச்சி. குச்சியிலிருந்து பிரிவது இணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 4 1 2 3. 4 1 2 3. ஆன்சர் 4 1 2 3. பெருந்திணை என்பது பொருந்தா காமம். பெருந்திணை என்பது ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று என்று 2 வகைப்படும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா சரி தான். ஓகேங்களா. கூற்று 1 மற்றும் 2மே சரி தான்.
கார்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி புரட்டாசி கார்காலம். பின்பனி காலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மாசி பங்குனி. முதுவேநீர் காலம் பின்பனி காலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மாசி பங்குனி தான். முதுவேநீர் காலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆனி ஆடி. குளிர்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி கார்த்திகை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்கள் ஒன்றாக காற்று மாசுபாடு இல்லை. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு தான். சரியா? புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகள் இயக்குவது, மிகுதியாக பட்டாசு வெடிப்பது போன்ற காரணங்களால் காற்று மாசு அடைவதில்லை. காற்று மாசு அடையும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தவறு தான். அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படின்ற நூல் வந்து அல்லிலாயினும் விருந்தினன்றது வந்து பார்த்திங்கன்னா நற்றினியில் வந்து இருக்கும். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இரவு அப்படின்னு அர்த்தம். இரவில் வந்து விருந்தினர் வந்தால் கூட மகிழ்ந்து வரவேற்று உணவிட வேண்டும் பண்பை பற்றி தான் இதில் வந்து குறிச்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. மீண்டும் ஒரு பொறுத்துக கேள்வி. பொறுத்துகள் வந்து பார்த்திங்கன்னா உருவும் பயனும் உடன் தொகை பண்புத்தொகை இருபெயரொட்டு பண்புத்தொகை வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு 4 இது இருக்குது. ஸோ வினைத்தொகை அப்படின்றது டேரெக்டாக எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லும் வழி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வினைத்தொகை கூட இது பண்ணிக்கலாம். இருபெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் வரும். பண்புத்தொகை வந்து பார்த்திங்கன்னா செங்காந்தல், செம்மை குட்டல் காந்தல், செம்காந்தல். உருவும் பயனும் உடன் தொகை தேர்ப்பாகன், தேரையுடைய பாகன் அப்படின்றதால இது வரும். ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆன்சர். மறுபடியும் இன்னொரு கேள்வி. மீண்டும் இன்னொரு கேள்வி. கேள்வியினான்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பொருந்தியுள்ள இலக்கண குறிப்பை கேட்டிருக்காங்க. கேள்வியினான் அந்த நபரை வந்து குறிக்கிறதால இது வினையால் அணையும் பெயர். காலனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எண்ணும்மை. ஸோ உண்மை தொகை வரக்கூடாது. ஆடுக என்பது வந்து வேங்கோல் வினைமுற்று. ஸோ ஆன்சர் 1, 3 மட்டும் பொருந்தி இருக்குது, 2 வந்து பொருந்தலை. ஸோ ஆன்சர் சி வந்து ரைட். பொறுத்துக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறப்பு அப்படின்ற வார்த்தையை குறிக்கும். தன்பெயல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த மழை அப்படின்றத குறிக்கும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊழி பயிரினும் தாம் பெயரார். ஊழி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யுகத்தை குறிக்கும். ஒரு யுகமே இது வேணாலும். ஸோ ஊழிக்கு வந்து பார்த்திங்கன்னா யுகம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டவுட்ஃபுல்லாக இருக்கும் கொஸ்டின்ஸு. இந்த மாதிரி சின்னதாக ஊழி இந்த மாதிரி தான் ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ பீடுக்கு சிறப்பு, ஊழுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறை, தன்பெயல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த மழை, ஊழிக்கு வந்து யுகம். ஸோ இது போட்டுருந்தீங்கன்னா ஆன்சர் ஏ வந்து ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததாக 16வது கேள்வி. திணை சொல்லியிருக்காங்க, அதோட நீர் சொல்லியிருக்காங்க. குறிஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுனை நீர், முல்லைக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டாறு, மருதத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மனைக்கிணறு, நெய்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணல் கிணறு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3142 ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் 6 கூறுகள். ஆன்சர் ரைட்டு. சிறுபொழுது என்பது ஒரு திங்களின் 6 கூறுகள். சிறுபொழுதுன்றது வந்து பார்த்திங்கன்னா திங்களோட 6 கூறு கிடையாது, ஒரு நாளோட அன்றைய தினத்தோட 6 கூறுகள். திங்கள் அப்படின்றது வந்து மாதத்தை குறிக்கும். ஸோ கூற்று 1 மட்டும் சரியானது. பொறுத்துக. கடற்கூத்து அப்படின்றது யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் முதல்ல நமக்கு நேரடியாக தெரிஞ்ச கேள்வி வந்து பார்த்திங்கன்னா வானம் வசப்படும் யார் பண்ணது? பிரபஞ்சன். மானாவாரி மனிதர்களின் இலக்கியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கீராவோடது. உனக்கு படிக்க தெரியாது அப்படின்றது. ஸோ இந்த 2 கேள்வி வச்சு நம்ம ஆன்சர் பார்க்குறப்ப ஆப்ஷன் ஏ. ஸோ ஏக்கு வந்து கடற்கூத்துக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பா சிங்காரம். வானம் வசப்படும் அப்படின்ற கேள்விக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன். சி நம்ம சொன்ன மாதிரி உனக்கு படிக்க தெரியாது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கமலாலயன். மானாவாரி மனிதர்கள் இலக்கியம் கீரா. ஸோ ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். திருவிளையாடற் புராணங்களின் காண்டங்களை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். அயோத்தியா காண்டம் வந்து கம்பராமாயணத்தில் வரும். பாலகாண்டம்ன்றதும் கம்பராமாயணத்தில் வரும். ஸோ அதுதான். ஸோ ஆன்சர் வந்து சி.
அடுத்ததாக கேள்வி நம்பர் 20. நடை என்பது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லிங்க பார்த்திங்கன்னா வினையோட அடி. நடை என்பது வந்து பார்த்திங்கன்னா வினையோட அடி. நடத்தல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம். நடத்தல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நட என்பது வந்து வினையடி. நடத்தல் அப்படின்றது பார்த்திங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். நில்லாமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர். தல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விகுதி. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏ. இருபத்தி ஓராவது கேள்வி, பலவின் பால் தொடரை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புறா மரத்தில் கூடு கட்டியது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றன் பால். வீரர்கள் போருக்கு அணி திரண்டனர், இது வந்து பார்த்திங்கன்னா பலர்பால். மலைகள் மீது மேகம் திரண்டது, இதுதான் பலவின் பால். மக்கள் கூட்டம் கலைந்து சென்றதும் பலர்பால். ஸோ மலைகள் மீது மேகம் திரண்டது வந்து பார்த்திங்கன்னா பலவின் பாலுக்கான ஆன்சர். ஓப்பின் காரணமாக பெண் பாலை ஆண் பாலாக அழைப்பது. ஓப்பின் காரணமாகனா மகிழ்ச்சியின் காரணமாக வந்து பெண் பாலை ஆண் பாலாக அழைப்பது. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், ஆசிரியர் வந்து பெண்ணாக இருந்தாலுமே ஆசிரியர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பு கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பால் வழுவ மைதி. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா முக்குடர் பல்லு. இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா முக்குடர் பல்லு. நெல் வகைகளை பற்றி குறிப்பிடணும்னாலே முக்குடர் பல்லும் சிறுபான்ற்று படையும் வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முக்குடர் பல்லு. முகம் வேறுபடாமல் விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் குறளடியை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருக்குறள் அடிக்கான ஆப்ஷன். முகநக நட்பது நட்பன்றோ, நல்விருந்து வானத்தவர்க்கோ, வருவிருந்து வைகளும் மூமான், இதெல்லாம் கிடையாது. மோப்ப குழையும் அனிச்சம் இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் நம்மளுக்கு தெரியும், அதிவீரராம பாண்டிய எழுதிய நருந்தொகை. படற்கை விகுதியை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படற்கை விகுதியை பொறுத்தவரைக்கும் சென்றீர்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முன்னிலை. வந்தேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தன்மை. பேசினார்கள் அப்படின்றது தான் படற்கை. நடந்தாய். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பேசினார்கள். கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கரிசல் முன்னோடி தான் வந்து பார்த்திங்கன்னா கு அழகிரிசாமி. ஓகேங்களா. ஆனால் சொல்லகராதியை உருவாக்கிய யாருன்னு பார்த்திங்கன்னா கி ராஜநாராயணன், அதாவது கீரா என்று அழைக்கப்படுகிற கி ராஜநாராயணன். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னது யார்? சீத்தலை சத்தனார் தான் அப்படி சொல்கிறாரு. யார்கிட்ட சொல்கிறாரு? இளங்கோவடிகள் கிட்ட சொல்கிறாரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 29வது கேள்வி, வலிமிகின் வலி இல்லை. ஐயூர் முடவனார் வந்து அவருடைய புறநானூற்று பாடலில் வந்து வலிமிகின் வலி இல்லைன்னு சொல்லிட்டு காட்டோட இதை பற்றி பேசியிருப்பார். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாத தொகை சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரை பாம்பு, மார்கழி திங்கள், வெண்டைக்காய், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகையை வந்து குறிப்பிடுற ஒரு சொல். மலர்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உருவகம். ஸோ பொருந்தாத தொகை சொல் அப்படின்னும் போது ஆப்ஷன் ஏ 30 வந்து மலர்கை தான் ஆன்சர். ஸோ நன்றி. நீங்கள் எப்படி பண்ணியிருந்தீங்கன்னு எக்ஸாமுக்கு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ.